அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்கள் அது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு வெளி மாநிலத்தில் படிக்கிறாங்க. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறோம். எய்ம்ஸ் டெல்லி, எய்ம்ஸ் புவனேஸ்வர், எய்ம்ஸ் மங்களகிரி, ஜிப்மர் புதுச்சேரி, ஜிப்மர் காரைக்கால், இந்த மாதிரி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நல்ல காலேஜ் கிடைக்கல, எனக்கு பாண்டிச்சேரியில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறேன், டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன், அதர் ஸ்டேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறேன். இப்படியெல்லாம் வெளி மாநிலத்தில் படிக்கும்போது, வெளி மாநிலத்தில் எம்பிபிஎஸ் படித்தா தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவில் பிஜி படிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேரண்ட்ஸுகளுக்கும் மாணவர்களுக்கும் இருக்குது. இந்த பயத்தினாலேயே நிறைய மாணவர்கள், நல்ல மார்க் இருக்கிற மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போய் சீட் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை ஸ்டேட் கோட்டாலே எடுக்கலாம், ஆல் இண்டியா கோட்டாலே எடுக்கலாம். நல்ல மார்க் இருக்கிறவங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. என்ன காரணம்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்தால் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவில் படிக்க முடியாதான்? அப்படிலாம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும், வெளி மாநிலத்தில் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் ஸ்டேட் கோட்டாவில் நம்ம கலந்துக்க முடியும். ரிசர்வேஷன் அது எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 85% நமக்கு ஸ்டேட் கோட்டா, 15% ஆல் இண்டியா கோட்டா. பட் போஸ்ட் கிராஜுவேட் பிஜியை பொறுத்த வரைக்கும் 50% ஆல் இண்டியா கோட்டா, 50% ஸ்டேட் கோட்டா. ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களும் எந்த காலேஜில் வேணாலும் சீட் எடுக்கலாம். நம்மளும் எடுக்கலாம், வேற மாநிலத்துக்கான எடுக்கலாம். பட் ஸ்டேட் கோட்டா 50% இருக்குங்க. இந்த ஸ்டேட் கோட்டாவில் தமிழக மாணவர்கள் வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட் மாணவர்கள் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் பிஜி படிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்டு இருக்கு. இதுக்கு தெளிவான விட இந்த வீடியோவில் இருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் சந்தேகம் இருந்து தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். 9363443685 7 PM to 9 PM. அதே நேரத்தில் கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது. 1-to-1 கைடன்ஸ் ஃபோன் மூலமாக ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங், ஃபீஸ் டீடைல்ஸ் பொறுத்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவை அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறோம். அப்போது தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளி மாநிலத்தில் போய் நீங்கள் தாராளமாக எம்பிபிஎஸ் படித்து அங்கே இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா அது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்கள் பேரண்ட்ஸுடைய டாக்குமெண்ட்ஸ். அப்போ தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட மாணவர்கள் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 6 to 12 ஏதோ ஒரு மாநிலத்தில் பார்சியலாக தமிழ்நாட்டை படிச்சிருப்பாங்க, வெளி மாநிலத்தில் படிச்சிருப்பாங்க. என்ன காரணம்? அவங்க வேலைக்காக அந்த மாநிலத்தில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருக்கும். எப்படி எம்பிபிஎஸ்ல கலந்துக்க முடியுமோ அதே மாதிரி நீங்கள் வெளி மாநிலத்தில் எம்பிபிஎஸ் படித்தாலும், எந்த கல்லூரியில் படித்தாலும் தமிழ்நாட்டில் போஸ்ட் கிராஜுவேட்டில் ரிசர்வேஷன் படி நீங்கள் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டிஏ இந்த மாதிரி ரிசர்வேஷன் படி நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். பயப்பட வேண்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளி மாநில மாணவர்கள் தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறாங்க. அவங்களும் ஸ்டேட் கோட்டாவில் கலந்துக்க முடியும். பட் இந்த 31% ரிசர்வேஷனில் மட்டும்தான் ஓப்பன் கேட்டகரியில் தான் கலந்துக்க முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா வேற மாநில மாணவர்கள் தமிழ்நாட்டில் 6 to 12 படிக்கிறாங்க. அவங்க கவுன்சிலிங்கில் கலந்துக்கோம்னா ஜென்ரல் கோட்டாவில் போய்க்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் கோட்டாவில் போயிடலாம். இப்போ வெளி மாநிலத்து மாணவர்கள், வெளி மாநிலத்திலேயே அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸு அங்கேயே எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அவங்க தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் கலந்துக்க முடியாது. பட் ஆல் இண்டியா கோட்டா 50%ல் எல்லா மாணவர்களும், எல்லா ஸ்டேட்டை சேர்ந்தவர்களும் நம்மளும் கலந்துக்கலாம், அவங்களும் கலந்துக்கலாம். இதுக்கு ஒரு தெளிவான நோட்டிஃபிகேஷன் 7/7/23 கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் இந்த சந்தேகம் நம்ம கேட்டு இருந்தாங்க. நம்மளும் ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் தெரியாமல் கேட்டு சொல்கிறோம், தெரிஞ்சு சொல்கிறோம் தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு படித்து காட்டுற பாருங்க. The candidate who are claiming to be native of Tamil Nadu, தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக கொண்டவங்க and undergone MBBS BDS course including internship period either in the state of Tamil Nadu or in other state of Tamil Nadu are eligible to apply for government quota PG seats along with a nativity certificate in government and self-financing institutions. அப்போ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நீங்கள் தாராளமாக நேட்டிவிட்டி இருந்ததுன்னா நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா 50% ஸ்டேட் கோட்டா இருக்கு இல்லைங்களா, அதில் கலந்துக்க முடியும். கேண்டிடேட் who are native of other states, வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க and undergone MBBS BDS course including internship in Tamil Nadu are eligible only for open category government quota PG seats in Tamil Nadu government and self-financing colleges. அப்போ வெளி மாநிலத்து மாணவர்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா 31% போய்க்கலாம். தமிழக மாணவர்கள் வெளி மாநிலத்தில் படிச்சிருந்தாலும் உங்கள் ரிசர்வேஷன் படி நம்ம போய்க்க முடியும். அதனால் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அப்போ தாராளமாக ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தால் நீங்கள் வெளி மாநிலத்திலையும் படிக்கலாம். அதே ஆல் இண்டியா கோட்டாவில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்து படிங்க.
உங்களுக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பிடிச்சிருக்குன்னா ஆல் இண்டியா கோட்டா நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா எடுங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்தீங்கன்னா நீங்கள் செய்கிற உதவி வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் இருக்கிற மாணவர்களுக்கு அப்படி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்போ நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் 650க்கு மேலே எடுத்தவங்க 600க்கு மேலே எடுத்தவங்க உங்களுக்கு பிடிச்ச கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்து பார்டரில் இருக்கிற மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணால் டெஃபினட்டாக உங்களுக்கும் நல்லது, மாணவர்களுக்கும் நல்லது. பட் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ் எடுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுங்க. அது மட்டும் செஞ்சீங்கன்னா கூட போதும். ஆல் இண்டியா கோட்டாவில் படிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் படிக்கிறதுனால தமிழ்நாட்டில் பிஜி கலந்துக்க முடியாது அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வேண்டாம் இனிமேல். அப்போ இனிமேல் மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் தைரியமாக தாராளமாக நீங்கள் சீட் எடுத்து படியுங்க. அப்போ இந்த மாதிரி எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.